ஹாய் கேஸ், நான் தான் விஜய் நீமோ சேனலில் ஏற்கனவே என்ன ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்த வீடியோ வரைக்கும் வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழித்து இப்போ கண்டிப்பாக வந்தே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளோட விஜய் நீமோ மினி இந்த 2 சேனலுமே கடந்த 2 நாளாக ஹேக் ஆகிருக்கு. சுத்தமாக என் கண்ட்ரோல்லையே இல்லை. ஹேக் பண்ணவங்க அவங்க வேற ஏதோ ஒரு வீடியோ போட்டு அது யூடியூப் டேர்ம்ஸை வயலேட் பண்ணதுனால யூடியூப்ல இருந்தே டோட்டல் சேனலையே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ்க்கு இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்கிற விஷயமே எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஆச்சு ஏதாச்சு, நான் சில வீடியோஸையும் சில மெயில்ஸையும் செக் பண்ணும்போது தான் தெரியுது நிறைய பேருக்கு ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இது சார்பாக நான் யூடியூப்ல மெயில் அனுப்பிச்சு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. திரும்ப ரெக்கவர் பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பார்க்கறதுக்காக டைம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் அதுதான் நிலைமை. யூடியூப்ல இருந்து என்ன ரிப்ளை வருங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர இனிமே என்ன நடக்கும் எப்படி ஆகும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹேக்கர் மேலேயே முழுசாவும் தப்பு சொல்லிட முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு லிங்க் வந்துருக்குது, நான் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, இவ்வளோ நாளாக சேனல் வச்சு நடத்துகிறோம், இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எனக்கு தெரியாம ஒரு மிஸ்டேக்னா நான் பண்ண ஒரே ஒரு கிளிக்னால டோட்டலா வாழ்க்கையே மாறின மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு கிளிக் பண்ணதுனால டோட்டலாவே அவங்க என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த விஷயங்கள் அவங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க சேனல்ல என்ன வேணா பண்ணலாம், அதை தான் பண்ணியிருக்காங்க. இது அவங்க எந்த பர்பஸ்க்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னும் போது அது காமனான விஷயம் தான். ரீசன்ட் டேஸா நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், டெக்னிக்கல் இஷ்யூஸ், நிறைய காப்பிரைட் கிளைம்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் கழிச்சு திரும்பவும் மினி சேனல்ல இப்பதான் வீடியோவே போட்டேன். அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம். எனக்கு டோட்டலா என்ன பண்றதுன்னே தெரியல, மைண்டே பிளாங்கா இருக்கு. அடுத்த வீடியோ என்ன பண்ண போறேன், அந்த வேலையும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன், நிறுத்தி வச்சிருக்கேன். டோட்டலாவே என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் ஐடியா இல்லை. இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, ஜஸ்ட் விஜய் நீமோ ஹேக் ஆயிருக்குங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான். ஏன்னா மற்றபடி ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எதுலையுமே என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இது எல்லாத்துக்குமே நான் ஒரே மெயில் ஐடி தான் வச்சிருந்தேன். 2011 இருந்து என்னோட ஒரே மெயில் ஐடியில தான் சேனல், யூடியூப், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மெயில் ஐடி அவன் ஹேக் பண்ணதுனால என்னால் மற்ற மெயில் ஐடி எதையும் யூஸ் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. லக்கு அவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாம செஞ்சானா தெரியல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இந்த நம்ம தமிழ் சேனலை அவன் டச் பண்ணல. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸ், உங்க கூட என்னால் கனெக்ட் பண்ண முடிய ஒரே விஷயம் இந்த நம்ம தமிழ் சேனல் மட்டும்தான். ஸோ இவ்வளோ நாளாக விஜய் நீமோ சேனலில் நான் போட்ட எல்லா வீடியோஸுக்கும் நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ அன்பு சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க. நான் அதுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாதே நான் நிறைய தடவை சொல்லியும் இருக்கேன். சொல்லப்போனால் எனக்கு உடம்பு சரியில்லாத டைம்ல கூட நீங்கள் திரும்ப ரெக்கவர் ஆகி வரணும்னு எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணியிருக்கீங்க. அந்த டைம் கூட எனக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஈவன் நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு 1 வீக் 10 days அதுக்கு மேலே ஆனால் கூட எனக்காக ஒவ்வொரு தடவையும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஒரு குரலை மட்டுமே கேட்ட ஒருத்த மேலே இந்த அளவுக்கு அன்பு காட்ட முடியுமாங்கிற விஷயம் உங்ககிட்ட இருந்து தான் நானே கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு நான் நிறைய இன்னும் வீடியோஸ் கொடுக்கணும், நிறைய எஃபர்ட் போடணும்னு தொடர்ந்து யோசிச்சுட்டே தான் இருக்கேன். அதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல கொஞ்சம் கொரோனா லாக்டவுன் இருந்தாலும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண, அடிக்கடி வீடியோஸ் போட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நார்மல் லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மற்ற வேலையும் பார்க்கறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுது. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இப்போ இனிமேல் நான் சீக்கிரமா போடுவேன். ஏன்னா என்னோட நான் எதெல்லாம் பெண்டிங்காக வச்சுருந்தோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ எல்லாமே சரி பண்ணி ஒரு ஃப்ளோவா ஆரம்பிக்க போற வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லி நீங்க டவுன் ஆயிடுவீங்களோ, இல்ல விஜய் நீமோ சேனலுக்கான ரொம்ப கஷ்டப்படுவீங்களோங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்றதுக்கும் எனக்கு யோசனையா இருக்கு. நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா நம்ம சேனல் கிடைச்சிடும், எனக்கு அது முழு நம்பிக்கை இருக்கு. என்ன ஸ்டேட்ல கிடைக்கும்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா சிலர் வீடியோ டெலிட் ஆகி கிடைச்சதுன்னு சொன்னாங்க, சிலர் வியூஸ் எல்லாம் கேன்சல் ஆகி வந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா கிடைச்சிடும், அது மட்டும் நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். நான் இனி என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. இந்த விஜய் நீமோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இங்கே சப்போர்ட் இந்த நம்ம தமிழ் சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இனிமே என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே தான் வரும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சேனல் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இப்போ மாறி இருக்கு.
விஜய் நிமோ சேனல்ல எந்த அளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவு சப்போர்ட் இங்கேயும் கொடுங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பல நாள் சாப்பிடாம தூங்காம நைட்டெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணி நிறைய எடிட் பண்ணி இதுல ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு 4 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண ஒரு சேனல் ஒரே ஒரு கிளிக்ல போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு ஒரு வழியை கொடுக்கணும் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசும்போது நான் கொஞ்சம் நல்லா பேசணுங்கிறதுக்காக என்னன்னா இப்ப கொஞ்சம் செல்ஃபா தேத்திட்டு இருக்கேனே தவிர உள்ளுக்குள்ளார நிறைய விஷயங்கள் பயங்கரமா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. கடந்த 2 நாளா என்ன நடக்குதுன்னே தெரியல, பயங்கர பிளாங்க் அவுட்டா இருக்கேன். ஏன்னா நான் இந்த விஷயம் எனக்கு நீங்க நிறைய சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுதான் என் வேலைன்னே நான் மாத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்ப சொல்ல போனா எனக்கு இதை விட்டா வேற சோர்ஸே இல்லைங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். ஸோ இனிமே அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேன், இது எதை பத்தியுமே எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. யூடியூப்ல இருந்து அடுத்த ரிப்ளை அவங்க எனக்கு அனுப்புற வரைக்கும் இந்த எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா நானும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் பர்சனல் கண்டென்ட்டும் இதுல கொஞ்சம் ரெடி பண்ணி போகணுங்கிறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சேன். ஆனா அதை செய்யறதுக்கு சரியா நேரம் இல்லாதனால தான் இவ்வளவு நாளா இந்த சேனலை சரியா பண்ண முடியல. ஆனா இப்போ முடிவு பண்ணிட்டேன், சப்போஸ் ஏதாவது ஒரு சேனல் ஏதாவது ஆனா கூட அட்லீஸ்ட் இன்னொன்னு இருக்குங்கிற நம்பிக்கையாவது இருக்கும் இல்லையா. ஸோ இனிமே நான் போடுறேன், இனிமே அப்டேட்ஸ் இந்த சேனல்ல நான் கொடுக்குறேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்ககிட்ட ஹேக் ஆயிடுச்சு, இனிமே நம்ம சேனல் திரும்ப வரும், நானே கொண்டு வருவேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படியாவது தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர இனிமே என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு விஜய் நிமோ சேனல் திரும்ப வரும் நம்பிக்கையோட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஒருவேளை சில டெக்னிக்கல் பர்சன்ஸோ இல்ல மற்ற யூடியூபர்ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல யூடியூபை டேக் பண்ணி இந்த மாதிரி விஜய் நிமோ சேனல் ஹேக் ஆயிருக்குன்னு சொல்லி ரீட்வீட் பண்ணுங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு இவ்வளவுதான் விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.